பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளில் அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக தலைமைக் கழகம் அறிவிப்பு. வரும் 15ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு கழக பொதுச் செயலாளர் மலர் தூவி மரியாதை செலுத்துவார் எனவும் அறிவிப்பு. விடியா ஆட்சியில் 15 வயது சிறுவர்கள் கூட போதைக்கு அடிமையாகி காவலர்களையே தாக்கும் நிலைமை உருவாகி உள்ளது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. விளையாட்டில் ஆர்வம் கொண்ட மாணவர்களை வாரிசு அமைச்சருக்கு வரவேற்பு வழங்கும் பணிகளில் ஈடுபடுத்தும் விடியா திமுக அரசு. விடியா அரசுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கண்டனம். பதக்கம் வாங்கும் விளையாட்டு வீரர்களை வேலைக்காரர்களைப் போல நடத்துவதா? விடியா வாரிசு அமைச்சருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி. புற்றுநோய்களுக்கான மருந்துகளை மத்திய அரசே கொள்முதல் செய்து நோயாளிகளுக்கு வழங்காமல் மருந்துகளுக்கான GST வரியை குறைத்திருப்பதாக தம்பட்டம். விளம்பரம் தேடிக்கொள்வதில் நிர்வாக திறமையற்ற விடியா திமுக அரசையே குஜராத் மாடல் அரசு மிஞ்சிவிட்டதாக மக்கள் விமர்சனம். சங்கராபுரம் அருகே 14 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது. திறமையற்ற ஆட்சியில் சிறுமிகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கர்நாடகாவிலிருந்து சேலம் கொளத்தூருக்கு கடத்தி வரப்பட்ட 405 கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கின. மாநில எல்லைப் பகுதியில் போலீசார் ஏன் வாகன சோதனை செய்யவில்லை என மக்கள் கேள்வி. துபாயிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 1,05,00,000 ரூபாய் மதிப்பிலான 2.2 கிலோ கடத்தல் தங்கம் சிக்கியது. விமான நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் 2 பேரை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே திருமண வீட்டில் காரில் வைத்திருந்த 10 சவரன் நகைகளை நூதன முறையில் திருடிய 2 சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. விடியா திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே பழிக்கு பழியாக ஒருவரை கொலை செய்த 5 பேர் கைது. விடியா ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பட்டாளத்தில் கழிப்பறை வசதியின்றி பொதுமக்கள் கடும் அவதி. கார் பந்தயத்திற்கு காட்டிய முனைப்பை பொதுமக்களின் நலனில் காட்டாதது ஏன் என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். 10 ஆண்டுகளுக்கு மேலான ஆதார் கார்டுகளை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ள மத்திய அரசு அழைப்பு. வரும் 14ஆம் தேதி வரை இலவசமாக செய்து கொள்ளவும் எனவும் அதற்கு மேல் கட்டணம் எனவும் அறிவிப்பு. மத்திய பிரதேச மாநிலம் செகார் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற நபர் மீது சீறி பாய்ந்த குள்ளநரி. குள்ளநரியை கையில் பிடித்து தூக்கி எறிந்த தைரியசாலியின் பரபரப்பான CCTV காட்சி.